அன்பானவர்களே, என்று ஒரு நண்பர் கடைக்குள்ளே போயிருந்தேன். நமக்கு அத்தனை சரியான விருப்பம். அதாவது ஹதீஸில் ஹர்தபாக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எப்படி பெண்களும் மனமும் அதாவது அத்தரும் எனக்கு விருப்பமான ஒரு பொருள் என்று சொல்கிறாங்க. இது ஆழமாக நாங்கள் யோசிக்க வேண்டிய கருத்து. இதில் நாங்கள் தப்பான கருத்துக்கள் எடுத்துருக்கா கூட. அந்த வகையில் அத்தர் வந்து எனக்கு விருப்பம். அப்போ நண்பர் கடைக்கு வந்த ஃபோன் கடை இது, இந்த பாருங்க ஃபோன் கடை. அவரை நான் பஸ்ஸை காட்டலை, ஒரு ஃபோன் கடை இது. இந்த பாருங்க, இதான் அந்த அத்தரை மனமனுஷன் அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு முடிஞ்ச வாங்குங்க. இந்தியாவில் இருக்கா, இந்தியாவில் நம்மளோட யூடியூப்பை பார்க்குறாக்கள் இந்த அத்தருக்கு சவுண்ட போத்தலோண்ட எனக்கு அனுப்பி வைங்க. என்ன பேர் மச்சான்? ஒயிட் டூத்ன்றது அந்த அத்தரோட பேர். நீங்களும் மனம் பூசிக்கொள்ளுங்க. நம்மளோட அன்றாட செயல்பாடுகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னத்துக்கள் இருக்கிறது. அது மகிழ்ச்சி, அது ஒரு ஹிதாயத், அது ஒரு பிரகாசம், அல்லாட நெருக்கம் வரும். விளங்குதானே? யஹூதிய நஸராக்கள சுன்னத்துக்களை பின்பற்றுறதுக்கு எவ்வளோ நாங்கள் ஆர்வம் காட்டுறோம். நீங்கள் அப்படியெல்லாம் இல்லை என்ற உறவுகள் மன்னித்து கொள்ளுங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு காலையில் வலுமுனத்தில் இருந்து தூங்குற வரைக்கும் சில சுன்னத்துக்களை பின்பற்றணும். எங்களோட வீட்டையும் இருக்குது, 2-3 அத்தர் வச்சிருக்கு. நான் அடிக்கடி மலேசியாவுக்கு போகிறேன், அங்கே 2 எடுத்துகிட்டு வரையில் அத்தர் முடிஞ்சு. இங்கே இருக்கிற அத்தர்களை வாங்கி சரி வருது இல்லை. இவனுக்கு தேங்காய் எண்ணெயை ஊற்றிருக்கான வளரிக்கு பேரண்ட பெருசாக பிரகாசமாக தான் இருக்கா, நான் மணக்குது இல்லை. ஆனால் நம்ம நண்பர் கடையில் வந்து பார்த்தேன், அந்த மாதிரி இந்த மனத்தோடனா இப்போ இந்த கடையில் இருந்து ஒட்டக்குறேன் போகிறேன். நான் பாருங்க. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.